சின்ன வயசில் எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்குங்க. அவர் 1000 கதாநாயகர்களின் அழகு. அவர் மட்டும் அழகு இல்லைங்க, அவர் உள்ளமும் அழகுதாங்க. அவர் பிறந்த தினம் இன்று. தன்னை விட மற்றவர்களின் நலன் பற்றி சிந்திப்பவர்தான் விவேகானந்தர். சிகாகோவில் 1893 உலக மதங்களின் மாநாட்டிற்கு செல்லவிருந்தார். அப்பொழுது அன்னை புவனேஸ்வரி தேவி, உலகிற்கு போதிக்கும் அளவிற்கு உன் சிந்தனை உள்ளதா என நான் சோதிக்க விரும்புகிறேன் என்றார். மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் தன் மகனுக்கு இரவு உணவளித்தார். பிறகு ஒரு பழக்கிண்ணத்தையும் பழங்களை வெட்டுவதற்கு கத்தியையும் கொடுத்தார். மகனே, சாப்பிட்ட பின்பு இந்த கத்தியை திருப்பி கொண்டு வந்து தருமாறு கூறினார். விவேகானந்தரும் திருப்பி தரும்பொழுது கத்தியின் கூர்மை முனையை தன் பக்கம் நோக்கியும் மரக்கைப்பிடி தன் தாயை நோக்கியும் இருக்கும்படி கொடுத்தார். இதை கவனித்த அன்னை புவனேஸ்வரி தேவி சிரித்துக்கொண்டே, மகனே, என்னுடைய சோதனையில் நீ வென்றுவிட்டாய். இப்பொழுது நீ மகிழ்ச்சியாக செல்லலாம். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றார். அதற்கு விவேகானந்தர், அன்னையே, நான் இவ்வாறு செய்ததற்கு காரணம் நீங்கள்தான். நீங்கள் எனக்கு காயம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று மரக்கைப்பிடியை என்னிடம் நோக்கி கொடுத்தீர்கள். அவ்வாறே நானும் செய்தேன் அன்னை. அன்னை புவனேஸ்வரி தேவி மிகுந்த இறையன்பு கொண்டவர். விவேகானந்தர் ஆன்மீக பயணத்திற்கு செல்வதற்கு தாயாரும் ஒரு காரணம் எனலாம். வீட்டில் வறுமை காரணமாக சில சமயங்களில் உணவு குறைவாகவே இருக்கும். அப்பொழுதெல்லாம் விவேகானந்தர் என்ன செய்வார் தெரியுமா? நண்பர்கள் தனக்கு உணவளிப்பதாக சொல்லிவிட்டு வெளியில் சென்று விடுவார். ஏன்னா அன்னையும் சகோதரர்களும் நிறைவாக உண்ண வேண்டும் என்பதற்காக. பார்த்தீர்களா? விவேகானந்தர் பிற நலனை மட்டுமே சிந்தனையில் வைத்து வாழ்ந்தவர். அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதாங்க. நம்ம பற்றி மட்டுமே சிந்தித்து வாழக்கூடாது. பிறர் நலனிலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே.